ಇಲ್ಲ வந்துட்டே சார் அப்பா ஒரு டிராக்டர் காவல எந்திரிப்பா இது நெட்வொர்க் கேக்குது இல்ல நம்ம லாரி ஏத்திட்டாங்க ஏனா லாரி பட்டுக்கனா நான் கிட்டல போன் எடுத்து போவாதீங்க பட்டினா பாரு போன் வீல அடிச்சு ஓபன் ஆயிடுச்சுனா ஆளுங்க வர்த்து வைக்காத அப்பா போல நினைங்கப்பா வாங்க லோக்கல்ல கேட்பாங்க சரி ஆண்டி சேட்ல கீழ போட்டு உங்களுக்கு தான் 100 டைம்ஸ் அப்பா கண்ணா போமா பத்தராஜா வால்லிங்க டிபார்ட்மென்ட்ல உங்களுக்கு கோபப்படுறியா சரி போங்க எம்டி சார் போலீஸ் ஏய் போட் பெட்ரா சிறுத்தப்புல ஏய் பைத்தியக்கார அங்க தட்டறாங்க ஏய் அது முட்டதுல யாரவன போற யாருப்பா அது முட்டது அது ஓபனே போச்சு கேளுங்கடா சொல்லுங்க நடங்க ஏய் சொன்னா ஒரு டைம் கேட்க மாட்டியாடா ஏய் தற்போதைய அண்மை செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 2 வருடங்களாக சுற்றித் திரிந்த சிறுத்தை புலி பிடிபட்டது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை அருகே இஸ்லாம்பூர் பகுதியில் சுமார் 2 வருடங்களுக்கு மேலாக அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான ரிசார்ட் பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அவ்வப்பொழுது இந்த சிறுத்தை புலியானது ஆடு உள்ளிட்ட கால்நடைகளை சில சமயங்களில் தாக்கி கொண்டுள்ளது. இது தொடர்பாக பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் சிறுத்தை புலியை தீவிரமாக தேடி வந்தனர். சில சமயங்களில் அந்த ரிசார்ட் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் இந்த சிறுத்தை நடமாடி வருவது பதிவாகி இருந்த நிலையில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என வனத்துறையினர் தெரிவித்து வந்துள்ளனர். மேலும் அந்த ரிசார்ட் அருகே மல்லிகை ஃபார்ம்ஸ் எனப்படும் தனியாருக்கு சொந்தமான மற்றொரு ரிசார்ட் பகுதியில் சிறுத்தை புலி பிடிப்பதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்ட கூண்டு வைத்து சிறுத்தை புலியை கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை அந்த கூண்டில் சிறுத்தை ஒன்று சிக்கியிருப்பது வனத்துறையினருக்கு உறுதி செய்தனர். இதையடுத்து பிடிப்பட்ட சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விடுவது தொடர்பாக வனத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சிறுத்தை புலிக்கு மயக்க ஊசி செலுத்துவது தொடர்பாக கால்நடை மருத்துவர் வரவழைக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் பிறகு சிறுத்தை புலி அடர்ந்த காட்டில் விடுவது தொடர்பாக திட்டமிடப்பட்டுள்ளதாக வனத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 2 வருடங்களுக்கு மேலாக சிறுத்தை பிடிபட்டுள்ளது அப்பகுதி மக்களிடையே மிகவும் மன நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.